3 டாட் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ல இருந்து பிரின்சஸ் கட் எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பேக் பார்ட்டோட மெஷர்மெண்ட் அப்படியே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் எவ்வளோ வேணுமோ அதை வந்து வரைஞ்சிட்டு நெக்கோட ஷேப் வரைஞ்சிக்கோங்க. சீம் அலவன்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பிரின்சஸ் லைன் வந்து மார்க் பண்ணலாம். அதுக்கு வந்து ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு டாட் இருக்கும்ல அதோட ஹைட் வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணணும். டாட்டோட ஹைட் நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கனோ அதே மாதிரி ஷோல்டரோட மிட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் டாட்டோட ஹைட் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரியும் மெஷர் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் ஷோல்டர்லேருந்து எவ்வளோ வருதோ அதை மெஷர் பண்ணிக்கலாம். நான் அப்படி அளந்து பார்த்துட்டு நான் ரெடியூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எவ்வளோ வருதோ அளந்துக்கோங்க. ஒரு 9லேருந்து 9.5 வரும், 36 சைஸ் வரைக்குமே. இப்போ வந்து பட்டன் பட்டி இருக்குல்ல அதுலேருந்து சைடில் அந்த டாட் எந்த இடத்துக்கிட்ட வருது அப்படிங்கிறதையும் மெஷர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து 3 தான் இருக்கும். பட் நம்ம ஹூக் பட்டி வி பட்டியில் ஸ்டிச் பண்ணணும் இல்லையா, ஸோ 1 இன்ச்சு சேர்த்து கொடுத்துக்கோங்க. 4 இன்ச்சுக்கிட்ட ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த மார்க் வந்து நீங்கள் பிரின்சஸ் பார்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே கொடுத்துக்கோங்க. 4 இன்ச் வந்து நார்மலாக எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த ஆர்ம் ஹோல்லேருந்து ஒரு டாட் வருதுல்ல அந்த டாட் எந்த இடத்துக்கிட்ட வருதுங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர்லேருந்து எந்த இடத்துக்கிட்ட அந்த டாட் வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த டாட் வந்து அங்கேயே ஸ்டார்ட் ஆகாது, ஒரு 1/4 இன்ச் தள்ளி இன்னொரு மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போது அந்த 3 டாட்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அதாவது ஆர்ம் ஹோல்லேருந்து சென்டர் டாட்டையும் சென்டர் டாட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனும் வரைஞ்சிக்கோங்க. இப்போ டாட்டோட விட்த் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 36 வரைக்குமே 1லேருந்து 1.25 தான் கொடுத்துருப்போம். ஸோ வந்து அதில் 1 இன்ச்சு எனக்கு இருக்குது. ஸோ அந்த 1 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டராக ஒரு லைன் வரைஞ்சிருந்தோம்ல அதிலிருந்து ரைட் சைடு சென்டர் லைன்லேருந்து ரைட் சைடில் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணால் போதும். நம்ம வந்து இதில் 3 டாட்டுக்கு வந்து இந்த 1 இன்ச்சை வந்து 2 டைம் மார்க் பண்ணுவோம். பட் இதுக்கு வந்து ஒரு டைம் மார்க் பண்ணால் போதும். லெஃப்ட் சைடு வந்து ஒரு 1/4 இன்ச் கொடுத்தா மட்டும் போதும். அதோட ஹைட் வந்து ஒரு 1 இன்ச்சு மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிடுங்க. அந்த 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோன்னா பட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஷேப் கரெக்டாக வரத்துக்கு தான். ஸோ இதுக்கப்புறம் லைன் எல்லாம் கர்வ் பண்ணி அழகாக வரைஞ்சி கட் பண்ணி எடுத்தால் பிரின்சஸ் கட் வந்து ரெடி ஆகிடும்.